விக்னேஸ்வராய நமः. Priya, 7766. Morning, sir. Room number 5, sir. அந்த ஆங்காங் கால சீக்கிரமா ட்ரை பண்ணி கொடுங்க. I will try, sir. Thank you.
இந்த ஊர்ல எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? டால்ஃபின் ஹோட்டல் நல்லா இருக்கு சார். அங்க காட்டேஜஸ் இருக்கு. ஓகே, அங்கேயே போங்க. ராபர்ட்டா, நான் ஷாதான் பேசுறேன். நான் இப்ப கோவாவுக்கு வந்துட்டேன். கோவாவுக்கு? ஏன்? அத நேர்ல சொல்றேன். வைரங்களை வாங்குறதுக்கு பார்ட்டி ரெடி தானே? ரெடியா இருக்கு. 50 லட்சம் ரூபாய் அமெரிக்கன் கரன்சியா வேணும்னு சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு நான் புறப்பட்டு வரேன். ப்ரோக்ராம்ல மாறுதல் இருந்தா 3355 கோவாவுக்கு தெரியப்படுத்து. ஓகே, பை த பை, நான் இங்க ஷாங்கிற பேர்ல தங்கல, ப்ளூ ராஸ்ங்கிற பேர்ல தங்கி இருக்கேன். ஓகே ஓகே. ப்ளூ ராஸ். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து திருடின 50 லட்சம் ரூபாய் வைரங்களை ஷா அடிச்சுக்கிட்டு வந்துட்டான். பாம்பே போலீஸும் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. நம்முடைய பங்கு தராம நம்ம ஷா ஏமாத்திட்டதால நாமும் அவனை தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளையும் போலீஸையும் முட்டாளாக்கிட்டு அவன் நேரடியா ஹாங்காங் போகாம இங்கதான் வந்திருக்கணும்னு சொல்றியா? நிச்சயமா அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். பாம்பேல அவன் தப்பிச்சுட்டான். இங்க அவனை தப்பிக்க விடவே மாட்டோம். இந்த ஹோட்டல்ல ஷா யாராவது தங்கியிருக்காங்களா? வாட்ஸ் யுவர் நேம் சார்? மிஸ்டர் ஷா. ஜஸ்ட் a minute. சாரி சார். என்னையா கோவா அப்புறம் தேடி பார்த்தாச்சு, யாரை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றீங்க. என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க? ச்சே, வாட்ஸ் ராங் வித் திஸ் மேன்? எஸ் சார். விஸ்கி ஆர் பிராண்டி? விஸ்கி பிராண்டிலாம் எவன் குடிப்பான்? ரம் கொண்டு வா. XXX ரம். XXX. ஓகே, 2 large. ஓகே சார். சார், ப்ளூராஜ் சார், என்ன ஆளே காணோம்? சார், சோடா கொண்டு வந்திருக்கேன், வரட்டா? என்ன பேச்சு மூச்சே காணோம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அசோக். வெல், how are you progressing, Mr. அசோக்? ஷா கொலையை பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? எஸ் சார். இவன் பேர் ரகுராம். இந்த ஹோட்டல்ல பேரா இருக்கான். ஷா செத்து கிடந்தது முதல்ல இவன் தான் பார்த்தான். நீதானப்பா முதல்ல பார்த்த? எஸ் சார். பாத்ரூம் டப்ல விழுந்து கிடந்ததை நான் தான் பார்த்தேன். நான் விசாரிச்சு பார்த்ததுல கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷா ரூம் பக்கமா இருந்து வந்த ஒரு பொண்ணை இவன் மாடிப்படியில பாத்துருக்கான் சார். இவன் பேர் சங்கர். இங்க ரூம் பாயா இருக்கான். ஏன் அந்த பொண்ணு எப்படி இருந்தா? அங்க அடையாளம் எல்லாம் ஐயா கிட்ட ராத்திரியே விவரமா ஸ்டேஷன்ல சொல்லிட்டாயா. இஸ் இட் சார்? அத பத்தி நம்ம பேசுவோம். இந்த பொண்ணுதான் கொலை செஞ்சிருப்பான்னு சந்தேகப்படுறீங்க இல்ல? கண்டிப்பா சார். இவ்வளவு தவிர வேற யாரும் ஷா ரூமுக்கு வரவே இல்லை. ஐ சி. அசோக், இந்த கோவால இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்ல நீங்க தான் ரொம்ப திறமசாலிங்கிறதால இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். ஷா ஒரு பெரிய பணக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். கடத்தல் தொழிலையும் தொடர்புள்ள மாதிரி தெரியுது. அதனால இதை உடனே கண்டுபிடிக்கணும். சார், இந்த பொண்ணு எந்த மூலையில ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவளை பிடிச்சு உள்ள தள்ளுல நான் இன்ஸ்பெக்டர் அசோக் இல்ல சார். குட். இன்னொரு விஷயம், இந்த படத்தை நிறைய காப்பி எடுக்க சொல்லி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்ப உத்தரவு போடுங்க. ஆர்டர் சார். அதோட கொலையாளி தப்பிச்சிட்டு போகாம இருக்கிறதுக்காக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இங்கெல்லாம் நம்ம ஆளுங்களை டே அண்ட் நைட் டியூட்டி போட்டு வாட்ச் பண்ண சொல்லுங்க. ஆர்டர் சார்.
யார் ராணி? அதே தாண்டா நானும் கேக்குறேன். நீ யாரு? கொடுத்தது பத்தாதுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கினதை எப்பவும் வச்சுக்கிறது இல்ல. Ashok Kumar, Inspector of Police, Goa. निर्मल कुमार, CBI, டெல்லி. மிஸ்டர் நிர்மல், நீங்க சொல்ற மாதிரி விலை மதிப்புள்ள வைரங்கள் கொலை செய்யப்பட்ட ஷா கிட்ட இருந்ததா தகவலே இல்லை. சார், இறந்து போன ஷா 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரங்களோட கோவாவுக்கு வரதா எங்களுக்கு, சென்ட்ரல் போலீஸ்க்கு கிடைச்ச தகவல். வாட்? அசோக், மிஸ்டர் நிர்மல் சொல்ற வைரங்கள் விஷயம் நமக்கே புதுசா இருக்க. சார், எங்கிட்ட நேத்து அவ்வளவு தூரம் பழகினாரு, வைரத்தை பத்தி மூச்சே விடல, இப்பதான் சொல்றாரு. சாரி, டிபார்ட்மெண்ட் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி. சார், நான் கோவாவுக்கு வந்ததுல இருந்து ஷாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணேன், பட் அது முடியல. சோ ஷா கொலை செய்யப்பட்ட செய்தியை பத்திரிகையில பார்த்த பிறகுதான் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல? எக்ஸாக்ட்லி சார், பட் வைரங்களை பத்தி தான் இதுவரை தெரியல. மிஸ்டர் நிர்மல், இந்த கொலையே வைரங்களுக்காக செய்யப்பட்டதுன்னு இப்ப எனக்கு புரியுது. வாட் மிஸ்டர் அசோக்? இதுல சந்தேகம் என்ன சார் இருக்கு? 1+1 2ங்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் அண்ட் ஷூர். சார், கொலைகாரனை கண்டுபிடிக்கிறத நாம தீவிரப்படுத்தணும். ஏன்னா அவன் ரொம்ப காஸ்ட்லி கொலைகாரன். அவனோட மதிப்பு 50 லட்சம். ஒரு சின்ன திருத்தம் மிஸ்டர் நிர்மல், கொலைகாரன் இல்ல, கொலைகாரி. ஒரு புள்ளி மயில் என்ன சொல்லுதோ,
பள்ளி கொள்ளுமோ? ஒரு சங்கமத்தில் பங்கு கொள்ளுமோ? விஜய், என்ன ஜானி? பல்ராம் எங்க? ஏன் இப்படி பதட்டப்படுற? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். பல்ராம், என்ன விஜய்? ஹாய் ஜானி, வந்துட்டியா? பல்ராம், நீ அங்கேயே இரு, நானும் அங்க வரோம். கமான். என்ன ஜானி? இந்த படத்துல இருக்கிறவதான் ஷாப கொலை செஞ்சிருக்கணும்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. இந்த படம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதையெல்லாம் கேட்காது, எப்படியோ கிடைச்சது. ஓகே, இந்த படத்துல இருக்கிறவளை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வைரம் கிடைச்சிடும். பட் இவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி கேட்பேன்னு எனக்கு முதல்லயே தெரியும். இவளுடைய பேரு பிரியா. இன்னைக்கு ராத்திரி ரெயின் டிராப் நைட் கிளப்ல இவருடைய டிஸ்கோ நிகழ்ச்சி இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. போய் அவளை அப்படியே கோழி கொஞ்சம் தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துடுவோம். She is a golden goose. கச்சருக்கு நான் இருக்க காதல் பாட்டு தெய்வத்தில் நூறிருக்க தாளம் போட்டிட தாளையர்கள் காத்திருக்க டிஸ்கோ நேரம் இது. கச்சருக்கு நான் இருக்க காதல் பாட்டு தெய்வத்தில் நூறிருக்க தாளம் போட்டிட தாளையர்கள் காத்திருக்க டிஸ்கோ நேரம் இது. சின்ன பொண்ணு சொப்பனத்து நேற்று காத்திரி மன்மதனை சந்திக்கையில் ஜோடி சேர்ந்திட உன்னுடைய பேரை சொன்னான். வா வா வாலிபனே. கொட்டும் இந்த கீத மழை வந்த கொண்ட நாட மழை எல்லோரும் ஆடுங்களே. கச்சேரிக்கு நான் இருக்க காதல் பாட்டுகள் கைவசத்தில் நூறிருக்க தாளம் போட்டிட தாளையர்கள் காத்திருக்க நேரம் இது.
யார் நீ? யாரா நீ? துப்பாக்கியை கீழே போடு. போடு. சீக்கிரம் போங்க. கொலை வழக்குல நம்ம தேடிட்டு இருக்கிற பொண்ணு இங்கதான் டான்ஸ் பண்றான்னு இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதான் வந்தேன். ஆமா அசோக், அவளை ஒருத்தன் துரத்திட்டு போயிட்டு இருக்கான். அவங்க இந்த பக்கமா தான் போனாங்க. லெட்ஸ் கோ. வா நிர்மல், இன்னும் தேடி பார்ப்போம். அவளை பிடிக்காம இன்னைக்கு தூங்குறது இல்ல. அட விடுப்பா, நம்மளால முடியாது. அவ எங்க போயிடுவா? வா போய் படுத்து தூங்கலாம். கொஞ்சம் லிஃப்ட் வேணும் சார். லிப்டா? தனியா தானே வந்திருக்கிற? தூள் தப்பு தண்டா ஒண்ணும் வராத. பெண்ணுனா பேய் இறங்கும். நான் ஏத்திக்கிறேன் பார். கம் ஆன். கம் ஆன். நல்ல கட்டை. நான் இந்த கட்டைய சொன்னேன். நீங்க போங்க போங்க. இதுதான் என் வீடு. எப்படி கணக்கச்சிதமா இல்ல? நான் பிரம்மச்சாரி தான். அப்பப்ப சம்சாரி ஆயிடுவேன். செவிடா இருக்குமோ? அதனால என்ன? வீடியோ சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். கமான் கமான், லெட்ஸ் டான்ஸ். கமான். ஓ, இட்ஸ் ஓகே. ஏ விரதமா? விரதம் ட்ரிங்க்ஸிங் மட்டும் தானே? ஓகே. Cheers.
ஜாடா ரெடி. பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஆமா, உன் ட்ரெஸ்ல மாத்திரம் லைட் பளிச்சு பளிச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. டிஃபனுக்கு பதிலா டார்ச் லைட்டை முழுங்கிட்டியா? பாப்பா என்ன அடிக்கிறேன்? சரி, செல்ல அடியா வச்சுக்கிறேன். மிஸ்டர், நான் ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ, என்ன என்ன ஒருத்தன் துரத்திக்கிட்டு வந்தா, அவங்கிட்டே தப்பிச்சுதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். துரத்திக்கிட்டு வந்தானா? எதுக்கு? கொலை செய்ய. சொல்லையா? இத பாரமா, நான் ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்ன சங்கடத்துல மாட்டி விட்டுருவ போல இருக்கே. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு போ. துரத்திக்கிட்டு வந்தவன் இருட்டுல அடையாளம் தெரியாம என்ன சொல்லிட போறான். மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. வீடியோ, மியூசிக், விஸ்கி. ஒதுங்கினத ஓரம் கட்டணம் பாரு. ஏன் டைம் வேஸ்ட். பொழுது விடிய இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? சார் கிளாஸ். சார் காசு எவ்வளோப்பா? ₹1.25 காசு. சில்லறை இல்லப்பா, அப்புறமா வாங்கிக்கோ. சார் என் டியூட்டி முடிஞ்சு போச்சு, கணக்கு கொடுத்துட்டு போகணும். என்னப்பா ஹோட்டல்? நிர்மல், நிர்மல், சில்லறையா காசு இருக்கா? காட்ரேஜ் பீரோல வச்சிருக்கேன், எடுத்துக்க. இந்தாப்பா. வா நிர்மல், இன்னும் தேடி பார்ப்போம். அவளை பிடிக்காம இன்னைக்கு தூங்குறது இல்ல. அட விடுப்பா, நம்மளால முடியாது. அவ எங்க போயிடுவா? வா போய் படுத்து தூங்கலாம். அசோக், அசோக், இங்கதானே இருந்தான், எங்க போயிட்டான்? ஏன்பா, இங்க ஒருத்தர் இருந்தாரே, அவர் எங்க போயிட்டாரு? யாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்களா? அவர் அப்பவே போயிட்டாரா? சரியான பைத்தியம், சொல்லாம கூட போயிட்டான். அப்ப பிரியா கொஞ்ச நாள் வரவே இல்லைங்கிறியா? வரல சார். ஆமா, அவங்க எப்ப வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சரிங்க சார். சரி. பிரியா, சார், இந்த பக்கம் ஒரு பொண்ணு போனாலே, பாத்தீங்களா? பொண்ணா? பார்த்தேன், இப்பதான் போச்சு. எந்த பக்கம் போனான்னு சொல்ல முடியுமா சார்? சொல்லுவேன் தம்பி. சுருதி கொஞ்சம் இறங்கி போச்சு. கொஞ்சம் ஏற்றிக்கிட்ட கச்சிதமா சொல்லுவேன். வாங்கி கொடுங்க. Give a glass of Henny to him. வீர. தம்பி சொல்லுவேன், சுதி ஜாஸ்தியாகி போச்சு. வீட்டுல கொண்டு போய் விடு. சரியா? அப்புறம் சொல்றேன். சார், எங்க இருக்கு உங்க வீடு? சொல்லி தொலைங்க சார். கல்லங்கோடு பீச். கல்லங்கோடு பீச்சா? அது 10 கிலோமீட்டர் ஆச்சே. வேணா விட்டுடு. சரி வாங்க. டாக்ஸி, டாக்ஸி. நினைச்சிட்டு இருக்க நீ? மீனா வேணாண்டி, நான் யாருங்கிறத காட்டுறேன்.
அம்மா என் பொண்டாடி தெரியாம அவ சேர்த்து வச்சிருக்க காசை திருடிட்டு போய் காப்பி வாங்கி குடிப்பேனே தவிர நீ காய போட்டிருக்க மீனை நான் எடுப்பேனாமா? சத்தியமா நான் எடுக்கல, நம்புமா. நான் கடல்ல போய் புடிச்சின்னு வந்த மீன் எவையா திருநது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஏப்பா இந்த பொண்ணை பத்தி தெரியும்ல, இந்த குப்பத்திலேயே நல்லவனுக்கு நல்லவ, பொல்லாதவனுக்கு பொல்லாதவ. இதுகிட்ட ஏன் வாரம் எடுத்துருந்தா குடுத்துருங்களப்பா. ஆத்தமான சத்தியமா நாங்க எடுக்கலண்ணா. நீங்களும் ஆடுறீங்களா? 5 ரூபாய் மீனுக்காக ஆட்ட மேல சத்தியம் மாட்டீங்களா? நாம சத்தியம் அவனுக்கு பண்றாங்க. மீனா அங்க பாருங்க, அப்பா வராரு. இன்னைக்கு நீ வாங்கி ஊத்திட்டியா? நான் வாங்கி கொடுக்கல, குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, ஒரு கை பூடி. பரவாயில்ல, நானே தூக்குறேன். நீ போ. இங்க போடியா? பிரியா, ஐய, என் பேரு பிரியா இல்ல, மீனா. நோ, நான் நம்ப மாட்டேன். ஏயா, எங்க அப்பனோட சேர்ந்து நீ ஊத்திக்கினியா? இப்படி வளரியா? ஏய், யாரை ஏமாத்துற? ஷாவை சந்திக்க ஸ்டார் ஹோட்டலுக்கு போகல? இஃப்தார் ஹோட்டலா? அதே நீ அதை கருமாந்திரம் அத சொல்ல முதல்ல. ஓஹோ, அப்ப நீ மீனாதான் சொல்ற இல்ல? யோ, கண்ணம்மா சத்தியமா சொல்றேன், நான் தான் மீனா. வேணும் நான் இந்த கூப்பத்துல ஊட ஊட போய் கேட்டுக்கோ. She's right. She's not Priya. ஆமா, கோவால இருந்துகிட்டு நீ எப்படி தமிழ் பேசுற? ஆமா, எங்க அம்மா தான் கோவா, எங்க அப்பா பாயிண்ட் தானே. ஆமா, ஏன் வீட்டுக்குள்ளே பூந்து நீ என்னைய கேளு கேட்டுங்கிறிய? நீ யாரு அத சொல்ல முதல்ல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸா? என்ன இது ரோதனையா போடுச்சு? முதல்லயே சொல்லிக்க கூடாது, கொஞ்சம் மறுவாதியா பேசிருப்பான்ல. பொண்ண நாளைக்கு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லு. யோ, அன்னைக்கு மீனுக்காக சண்டை போட்டு தப்புதாயா, அதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போனீங்கன்னா அப்புறம் என்ன குப்பத்தை விட்டு துரத்திடுவாங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வரேன். யோ, என் நேரத்துக்கு எங்க போற? பஞ்சின் டவுனுக்கு தான். இனிமே உனக்கு காத்தாலதான் பஸ், கடைசி பஸ் எப்போ போடுச்சு? ஓ காட், அப்ப ராத்திரி பூரா ரோட்ல கிடக்க வேண்டியதானே? நீ ஏன் ரோட்ல கிடக்கணும்? நான் வேணா வெளியில படுத்துக்கிறேன், நீ அப்பா கூட உள்ளே படுத்துக்கோ. உன்னை போலீஸ் சந்தேகப்படுது, உன் வீட்டுல நான் தங்குறது தப்பு. என்ன நீ இதையா சொல்லிட்டு நிக்கிற? எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? அந்த பாவம் எங்களுக்கு வேணாம், நீ இங்கே தங்கிட்டு போ. சரி, நான் இங்கே தங்கிட்டு காலையில போறேன். பிரியா, மீன் குழம்பு வச்சிருக்கேன், இருக்கிறத வச்சு 2 பேருமா சேர்ந்து சாப்பிடுவோம். இவ்வளவு அப்பாவியா இருக்கிறாளே, இவ ஒரு கொலையாளியா இருக்கவே முடியாது. மதரசு மதரசு மதரசு. என் ஊர் டெல்லி. அப்படியா? டெல்லி டெல்லி டெல்லி. ஆனா நான் பிறந்தது மெட்ராஸ் தான். நீ முதல்ல தட்டினதான் கரெக்ட். மீனா, யோ, என்னயா ஏன் வந்துட்டியா? என்ன அப்படி பாக்குற? இல்ல உன்னை காணவேன்னு பார்த்தேன், இப்படியே வந்த. நீ என்னடா இங்க இருக்க? பின்ன என்னயா பண்றது? பவரேல உனக்கு இத வீட்லயே குந்தி நின்றா பட்டினி கிடக்க வேண்டியதுதான். நேரம் ஆயிடுச்சு, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். சரி வரேன். என்ன சார்? நீங்களா தம்பி? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லவே இல்லையே. நான் எந்த பொண்ணையும் பார்க்கல, குடிவெறியில வளரி இருக்கிறேன். மன்னிச்சிருங்க தம்பி. உங்களை மன்னிக்கிறதா? ஒரு விதத்துல உங்களை சந்திச்சதும் நல்லதா போச்சு.
ஆமா தம்பி, டவுன்ல எங்க தங்கிருக்கீங்க? நான் பேலஸ் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். டைம் இருந்தா கண்டிப்பா வாங்க. நல்லது. சரி, நான் வரேன். ஜானி, நாம வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, கொலையாளியும் கண்டுபிடிக்க முடியல, வைரத்தை பத்தியும் என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப என்ன பண்றது? எனக்கு என்னமோ வைரம் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஏய் ஜானி, அங்க பாரு, அந்த டிஸ்கோ டான்சர் பிரியா மாதிரி இருக்காளே. மாதிரியா? அவளேதான். இப்படி மீன்காரி வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை விடக்கூடாது. ஏய் நில்லடி. ஏய், மரியாதையாக கூட வாடி, உன்னை நாங்க விசாரிக்கணும். வாடியா? அட நம்ம மச்சான். என்ன மச்சான், உடம்பு எப்படி இருக்குது? ஏய், உன்னை தாண்டி இப்படி எல்லாம் பேசி போலீஸ் ஏமாத்திடலாம், எங்களை ஏமாத்த முடியாது. சோப்புல பணம் கட்ட மாதிரி தலைய வச்சுக்கிறியா? உனக்கு என்ன உடம்பு சோடி போச்சா? ஏய், என்னடி திமிரா பேசுற? போலீஸ் போலீஸ். நல்ல நேரத்துல வந்த, நல்லா இருப்ப நீ. ஏறடி ஜீப்ல. என்னது? டேபிள் ஏறணுமா? என்ன சொல்ற நீ? ஸ்டேஷனுக்கு வா, விவரமா சொல்றேன். ஏறு. அட என்ன இன்ஸ்பெக்டர் நீ, பாம்பு பண்ணானு ஓடி போட்டானுங்க. ஆளுங்களை விட்டுவிட்டா என்ன போலீஸ்ல கூப்பிடுறியா? அந்த ஆளுங்கள பரவாயில்ல போல இருக்கு. Shut up and get inside. ஏறு. அப்பன்னு சொல்லிட்டு வந்தியா? ஐயோ, என்னயா பேஜாரு பிடிச்ச ஆளா இருக்கிற நீ. மீனா, oh no. Cannot order scooter. Urgent, please. பிரியா, ஏன் என்ன பார்த்து விலகி விலகி போற? உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன், அதனாலதான். இல்ல, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஒரு கொலைகாரி, அதான் காரணம். கொலை நடந்த அன்னைக்கு நான் ஷாரூமுக்கு போனது உண்மைதான். ஆனா சத்தியமா கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா நீ ஏன் எங்க போன? அது நிர்மல் பம்பாயில டிஸ்கோ குரூப் ஒண்ணு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு நடன நிகழ்ச்சிக்கு என்ன ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க.
ஓஹோ, அதுக்காக தான் நீ கோவாவுக்கு வந்தியா? ஆமா, பம்பாய் ஏர்போர்ட்ல பிளைட் புறப்படுற சமயத்துல இந்த ஷா அவசர அவசரமா ஓடி வந்தாரு. ஷாவை நீ முதல்ல அப்பதான் சந்திச்சியா? என்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து, என் குழந்தைக்கு நாளைக்கு பர்த்டே, எனக்கு டிக்கெட் கிடைக்கல, நீங்க இதை கோவாவுக்கு எடுத்துட்டு போங்கன்னு கெஞ்சினாரு. கோவாவுல ஒரு வீடு எங்க இருக்குன்னு சொன்னாரா? இல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. என் போன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் வீட்ல இருந்து யாராவது வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொன்னாரு. பாவம், குழந்தைக்குன்னு சொல்றாருன்னு நீ பொம்மையை வாங்கிட்டு வந்த. அதுல கடத்தல் வயிறு இருந்தது உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற இல்ல? என்ன சொல்றீங்க? பொம்மைக்குள்ள வைரமா? எஸ், 50 லட்சம் ரூபாய் வைரங்கள் இருந்துச்சு. அது உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? சத்தியமா தெரியாது. அது மட்டும் இல்ல, ஷா ஒரு கடத்தல்காரன்னு எனக்கு தெரியாது. பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கொண்டு வந்த பொம்மை எப்படி ஷா கிட்ட போச்சு? நான் கோவா வந்த மறுநாளே ஷாவும் இங்க வந்துட்டாரு. நான் தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன் பண்ணாரு. நான் போய் பொம்மையை கொடுத்துட்டு வந்தேன். கமன். பிரியா, நீங்களா? எஸ் சார், பாம்பே ஏர்போர்ட்ல நீங்க கொடுத்த பொம்மை. என்னங்க? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிட். ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ், நேரமாவது வரேன். பாய். நான் செஞ்ச தப்பெல்லாம் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்ததுதான். இத நான் நம்புறேன்னு வச்சுக்க. பட் கோவா போலீஸ் நம்பணுமே. நீ போலீஸுக்கு போகாம மறைஞ்சுக்கிட்டதால அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? நீங்க சொல்றது சரி நிர்மல். இந்த ஊர்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. இப்பதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். ஓகே பிரியா, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வரணும். வரேன் நிர்மல். குட். சரி பிரியா, இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன்னு போன வருஷம் பம்பாய் போனவ ஏன் இதுவரையிலும் ஒரு லெட்டர் கூட பதிலே எழுதல? என்னுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு நிர்மல். ஏற்கனவே புருஷனை இழந்த எங்க அக்கா 3 குழந்தைகளை அனாதைகளா விட்டுட்டு இறந்துட்டா. ஓ, அதுக்காக தான் இப்படி டிஸ்கோ நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரியா? எஸ். தாய் இல்லாம வளர்ந்த என்னால அதுகளோட தாபத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு புருஷனா இல்ல அதுகளுக்கு ஒரு தாயாங்கிற சூழ்நிலையில நான் அதுங்களுக்கு தாயாயிட்டேன். சாரி பிரியா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இட்ஸ் ஆல் ரைட். நிர்மல், என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா பிரியா, அவ பேரு மீனா. ரொம்ப ஏழை, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவ. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்ன மாதிரியே இருக்கானா அவளையே நீங்க கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? தப்பில்ல. ரைட், நான் வரேன். சார் சார் சார், நில்லுங்க. சார் சார், உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க, மீனாவுக்கு ஆபத்து. வாங்க சொல்றேன். மிஸ்டர் அசோக், இப்போ ஒண்ணும் கெட்டு போயில்ல. நான் சொல்றத நம்புங்க. மீனா குற்றவாளி இல்ல. அவளை மிஸ்டர் நிர்மல், நாங்க உள்ளூர் போலீஸ். யார கைது செய்யணும், யார விடுதலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம். உங்க மரியாதையை காப்பாத்திட்டு நீங்க போலாம். காப்பாத்திக்கிறேன் சார், அவசியம் காப்பாத்திக்கிறேன். இந்தாங்க, இது கோர்ட் மீனாவுக்கு கொடுத்திருக்கிற முன்ஜாமீன் அனுமதி உத்தரவு. இது போதும் இல்ல? ஓ, எல்லா முன்னேற்பாடுகளோட தான் வந்திருக்கீங்களா? கான்ஸ்டபிள், லாக்அப்ல இருக்கால அந்த மீனாவை ரிலீஸ் பண்ணு. ஒரு சின்ன கரெக்ஷன் சார். மிஸ் மீனாவை அவ இவன்னு அவ புருஷன் மட்டும்தான் கூப்பிடலாம். குற்றவாளி கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஓகே ஓகே ஓகே. கான்ஸ்டபிள், அவங்கள ரிலீஸ் பண்ணு. எஸ் சார். தேங்க்ஸ் மிஸ்டர் அசோக், நீங்க ஒரு ஜென்டில்மேன். வெல்கம் மிஸ்டர் நிர்மல். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, யார நிரபராதின்னு நீங்க பழிச்சிட்டு போறீங்களோ அந்த மீனாவை குற்றவாளின்னு நான் நிரூபிக்கத்தான் போறேன். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஓகே சார், அப்படி நீங்க நிரூபிச்சுட்டா நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்.
கண்டிப்பா உங்களை மாலை போட்டு பாராட்டுவேன். மீனா, சார்கிட்ட சொல்லிட்டு வா. சொல்றியா? இந்தாயா ஒண்ணுதான். நாங்க அலையை நம்பி ஒல வைக்கிற அண்ணா தங்கச்சிங்க தான். ஆனா என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஜாதிங்க கொலை பட்டினி கடந்து பொழப்போமே தவிர கொலை பண்ணி பொழைக்க மாட்டோம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. மீனா, என்ன சொல்ற நீ? ஒண்ணும் புரியலையே. மம்முதா மவராசா அங்கே நண்டு ரெண்டு கொஞ்சம் பாத்தியா? மாமாவா அப்பட்டாவா இந்த நெஞ்சு வந்த பூவிடுது வாரியா? வந்து பூவில் வந்து ஆடுற பாட்டியா? மாமாவா மச்சாவா இந்த நெஞ்சு வந்த கூப்பிடுது வாரியா? Maka sodum tu asonaka, maka cha gunwara, maka sodum tu asonaka. Mamuda, mabaraka, vandu kuvil vandu aaduvara.
ஓகே, கலைவிழா சம்பந்தமா தானே? 27ஆம் தேதி போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் நிர்மல். சாரி மிஸ்டர் நிர்மல், இந்த வழக்குல நீங்க உதவியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப உபத்திரம் ஆயிடுவீங்களோன்னு பயப்படுறேன். சார், அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட புரியுற காரணம் தான். நாங்க குற்றவாளின்னு சந்தேகப்படுறவள நீங்க நிரபராதின்னு சப்போர்ட் பண்றீங்க. That's all. மிஸ்டர் அசோக் குமார், சந்தேகத்துக்குரியவங்க எல்லாம் ஜெயில தள்ளுறதுன்னா ஹவுசிங் போர்டு வீடு கட்டுறதை விட்டுட்டு ஜெயில் கட்ட வேண்டியதுதான். நோ மிஸ்டர் நிர்மல், ஆல் செட் அண்ட் டன். உங்க போக்கு எனக்கு பிடிக்கல. உங்களை பத்தி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். சார், எனக்கு கிடைச்ச ஆதாரங்களின்படி அந்த மீனா அந்த கொலையை செய்திருக்க மாட்டான் நான் நம்புறேன் சார். அது தப்பா? அது தப்பு இல்ல, அவ உங்க காதலியா இருக்கிறது தான் தப்பா இருக்கு. உங்க மேல உள்ள நம்பிக்கையை அதுதான் குறைக்குது. சார், அப்படியே பார்த்தாலும் மீனாவனை காதலிக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா நாம சந்தேகப்படுற பொண்ணு நாகரிக உடவுடுத்தின மாடர்ன் கேர்ள், இவ மீன்கார பொண்ணு. மிஸ்டர் நிர்மல், ஒரே பொண்ணு நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி 2 விதமா வேஷம் போடலாம் இல்ல? 200 விதமா போடலாம் மிஸ்டர் அசோக். பட் இங்கே உங்க 2 பேரும் வேஷம் போடுவாங்க இல்ல நான் சொல்றேன். What do you mean? 2 பேரா? எஸ், மாடர்ன் கேர்ள் பிரியா ஒருத்தி, மீன்காரி மீனா இன்னொருத்தி. சார், நிர்மல் இப்ப புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நோ சார், உங்க சந்தேகத்தை நான் போக்குறேன். மீனா வேற பிரியா வேறன்னு நான் நிரூபிக்கிறேன். அன்னைக்கு தப்பிச்சுட்டா, இன்னைக்கு மாட்டிட்டா பாத்தியா? சொல்றோம், வண்டி எடு. உள்ள வா வா. பிரியா, நீங்க தான் மீனவா? அட்ரஸ் அக்கானா? பிரியா பொண்ணு நீதானா? அடியாத்தி, நம்மள மாதிரியே கிரியா? ஆமா, அதான் அம்மா போடுச்சு. போல் டெஸ்ட் நம்மள தலையில போட்டானுவா. மீனா நீ இங்கே இரு, நான் போய் டிஎஸ்பி கூட்டு வந்துடுறேன். ஏன் ஜானி, நாம மீன்காரியை தூக்கிட்டு போறதுக்கு பார்த்தோம். இப்ப அவள மாதிரி இன்னொருத்தி இருக்காளே, அவளைத்தான் நம்ம டிஸ்கோவில் பார்த்தோம். ஓகே, நீ மீன்காரியை தூக்கு, நான் இன்னொருத்தி தூக்குறேன். ஓகேமா, வா. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? என்னத்துக்கு வந்துக்கிற? உன்னை தூக்கிட்டு போனோம். யோ! ஏய்! யோ, விடியா? சார், பிரியா மீனா 2 பேரும் இங்கதான் விட்டுட்டு வந்தேன். இப்ப அவங்களை காணோம். அவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு சார். 2 பேர் இருக்கிறதே நாங்க இன்னும் கண்ணால பாக்கல. நீங்க சொல்றதை எப்படி நம்புறது மிஸ்டர் நிர்மல்? எஸ், அசோக் இஸ் ரைட் நிர்மல். 2 பேர்னு நம்பர் தான் வச்சுக்குவோம். அவங்களுக்காக நீங்க ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும்? சார், மீனா ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா அவங்க குப்பத்தை விட்டே அவளை துரத்திடுவாங்க. பிரியாவோட நிலைமையும் அப்படித்தானோ? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சார். பிரியா கவர்ச்சியை மூலதனமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ மேல கொலகாரிங்கிற சாயத்தை பூசிட்டா அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நிர்மல், நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், அதை மறந்துடாதீங்க. மறக்கல சார். அதே நேரத்துல போலீஸ் ஆபீசருக்கு இறக்க குணம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல சார். வாட் அசோக், நீங்களும் இப்படித்தானே? இல்ல சார், நான் ரொம்ப வித்தியாசமானவன். நம்ம பாக்குற இந்த வேலைக்கு ஈவு இரக்கம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கோழி பிரியாணி சாப்பிட வந்துட்டு கோழிகளுக்காக பிரார்த்தனை பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே மிஸ்டர் நிர்மல், இனிமே இப்படி எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஷா கொலை வழக்குல நீங்க சம்பந்தப்படுறதையும் நான் விரும்பல. அண்டர்ஸ்டாண்ட்? Come on, Ashok.
ஏண்டி பாம்பே ஏர்போர்ட்ல ஷா உன்னோட பேசுனத நான் கண்ணால பார்த்தேன். வைரத்தை பத்தி தெரியவே தெரியாதுன்னு தெரிஞ்சதானே சொல்றதுக்கு. எனக்கு ஷாவையும் தெரியாது, வைரத்தை பத்தியும் தெரியாது. அப்ப நீ சொல்லுடி, வைரம் என்ன ஆச்சு, யாருகிட்ட இருக்கு? அட என்ன பெரிய ரோதனையா போச்சு. வைரம்னு ஒரு சினிமா பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். அடங்க ஒப்புறேன், வேற வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஏண்டி இப்படி குப்பத்து பாஷையில பேசினா நாங்க ஏமாந்துருவோம் நினைச்சிட்டியா? ஏயா குப்பையில மேற கோழிய போய் குயில் மாதிரி கூவுனா எப்படியா கூவும்? நீ தெரியல உனக்கு? அதான் உன் தலை சாயம் போய்க்குது. இங்க பாருங்கடி, நீங்க 2 பேரும் உண்மையை சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கூட தரமாட்டோம். பட்னி கிடந்து சாக வேண்டியதான். கமான் ஜானி. பாவம், என்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்க. ஆட நீ ஒண்ணு கட்ட நமக்கு புச்சா என்ன பாரு, இவனுங்க மூஞ்ச பூச்சி கீழே தேகலன்னா நான் மீன் கறி மீன் ஆகலாம். ரொம்ப அழுத்தக்காரங்களா இருக்காளுங்களே இவங்க 2 பேர்ல. பாம்பே ஏர்போர்ட்ல நான் பார்த்தது யாரேன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. இவங்க 2 பேர்ல ஒருத்திக்கிட்ட தான் வைரம் இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. சந்தேகம் எனக்கு இருக்கு. இவங்கள மாதிரியே இருக்கிற வேறொருத்திய நான் பாம்பேல பார்த்தேன். ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசத்தை அவகிட்ட நான் பார்த்தேன். அது என்னன்னு இப்ப என்னால சொல்ல முடியல. பாவம் அந்த நிர்மல். 3ஆவதா இந்த ஷீலா ஒருத்தி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஷீலா, நீ இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அசோக், ஏன் பயப்படுற? உனக்கு ஒரு ஆபத்து வரும்னா அது என்னாலதான் வரும். எனக்கு ஒரு ஆபத்து வந்தா அது உன்னாலதான் வரும். ஷீலா, நான் நினைச்சாலும் உன்னை காட்டி கொடுக்க முடியாது. நிச்சயமா காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சந்திச்ச விதம் அப்படி. நம்ம சந்திக்க காரணமா இருந்த அலாரம் ஷாக்கிட்ட இருந்து வைரங்களை திருடுறதுக்காக நான் கோவா வந்தேன். இந்த மாதிரியே இருந்த ஒருத்திக்கிட்ட அவன் வைரங்கள் இருந்த பொம்மையை கொடுத்து அனுப்பிச்சது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. நான் பாம்பேல இருந்து அவளை தொடர்ந்து வந்ததோ, அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததோ பாவம் அவளுக்கு தெரியாது. அவ ஷாக்கிட்ட பொம்மையை கொடுத்துட்டு திரும்பி வந்தா. Come in. என்ன மிஸ் பிரியா, போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, திரும்பிட்டீங்க? இல்ல லட்சுஷா, கீழே நிறைய போலீஸ் வந்திருக்கு. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து பக்கத்துல இருந்துகிட்டு ஏதோ சொன்னாரு. ஓ, பயந்து போய் இங்க வந்துட்டீங்களா? அவங்க வேற ஏதாச்சும் பேசிருப்பாங்க, நீங்க அனாவசியமா பயந்துட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். குளிக்க போன உங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, உங்க கூட இருக்கிறத விடவா குளிக்கிறது முக்கியம்? இல்ல, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ். இதோ இப்ப வந்துடுறேன். யாரா நீ? யாரா நீ?
உன் மச்சான். மச்சானா? நீ என்ன சொல்ற? என் தங்கச்சி ராதாவை அதுக்குள்ளவா மறந்துட்ட? ராதாவா? எந்த ராதா? எந்த ராதாவா? மெட்ராஸ்ல நீ துடிக்க துடிக்க கற்பழிச்சியே அதே ராதா தானா? அவளோட அண்ணன் தானா? தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நான் அவளை ஏத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை பிச்சை கேட்டு நான் வரல, உன் வாழ்க்கையை முடிக்க வந்திருக்கேன். என்ன விட்டுட்டு நீ வந்த வேலைய நீ முடிச்சிட்ட, நான் வந்த வேலைய நான் முடிச்சிட்டேன். நீ என்ன காட்டி கொடுக்காத வரைக்கும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அசோக், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குது? சுவிட்சர்லாந்து போகணும்னு சொன்னேனே, மறந்துட்டியா? மறக்கல ஷீலா. உன்னை அனுப்புறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த நிர்மல் நம்ம கண்டுபிடிச்சிட்டான்னா அவனை சந்திக்கிற விதத்துல சந்திக்க வேண்டியதுதான். என்னம்மா, நேத்தோட தான் தீபாவளி முடிஞ்சு போச்சு. ஏந்திரிச்சு உள்ள வாங்க. ராதா, நீ வாமா. அவனுக்கு என்ன வெட்டி பைய, நீ வா, உனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உள்ள போ, நான் இதை எடுத்து வச்சுட்டு வரேன். சரி. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லப்பா. ஏமா வரேன். யார் அது? எழுத்தாப்புல இருக்க லாட்ஜில தங்கி இருக்காராம். தலைவலியா இருக்கு, சுடு தண்ணி கிடைக்குமா நேத்து வந்து கேட்டாரு, கொடுத்தேன். அதான் பிளாஸ்க்கு திருப்பி கொடுத்துட்டு போறாரு. இனிமே யாருக்கும் அப்படி ஒண்ணு கொடுக்க வேண்டாம். சரிப்பா. என்னம்மா இது, அண்ணனுக்கு முட்டை வைக்கல? அது வந்துமா, நாட்டார் கடையில ஒரு முட்டை தான் இருந்துச்சு. நீ வர வர பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. இந்தா, எனக்கு வேண்டாம். நீ சாப்பிடுண்ண. ப்ளீஸ் சாப்பிடுண்ண. ப்ளீஸ். அட, நீ சாப்பிடு. தப்பா நினைச்சுக்காதப்பா. மகங்கிற பாசம் மட்டும் இல்ல, மாசம் ஆனா 700 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து
குடும்ப பாரத்தையே சுமக்கிறாளே, அவ நல்லா இருக்கணுங்கிற சுயநலம் தான்ப்பா காரணம். ஏண்டா அசோக், ராதாவை பஸ்ல ஏத்தி விட வேண்டாம், இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கே. அம்மா, தினம் காலையில இவளை பஸ்ல ஏத்தி விடுறது, சாயந்தரம் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்து அவளை கூட்டிட்டு வர்றது, இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சுமா. அடிக்கண்டா அடிக்கும். கண்ட கண்ட காவாலி பசங்க தெருவுல திரியறானுங்க. அவளை வேலைக்கு அனுப்ப வேண்டானா அதுக்கும் வழி இல்ல. வேலைக்கு அனுப்பினாலும் விவகாரம் ஏற்படுமே தான் உன்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு வர சொல்றேன். அம்மா, எனக்கு இன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ வந்திருக்குமா, அவ கூட போக முடியாது. முதல்ல காசு கொடு பஸ்ஸுக்கு. இந்த பாடா, அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்காது. நீ ராதா கூட போயிட்டு வா. உனக்கு சோறு போடுறதே நீ இந்த வேலையை ஒழுங்கா செய்யறதுனாலதான். போதும் போதும், ஒரு பிஎஸ்சி பட்டதாரிக்கு இது தேவைதான். ராதா, ராதா, வந்துட்டேன்னு போலாமா? சரி வா போலாம். போயிட்டு வரமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. அண்ணே, என்னம்மா? இந்த இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் இல்ல. உன்னை இன்டர்வியூ அனுப்புறதுக்காகத்தான் முதல்ல அம்மாவை நான் ஏமாத்தினேன். ராதா, தப்புதான் அண்ணே. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்துடுறேன். 43 வந்துடுறேன். நீ வந்து என்ன அழைச்சிட்டு போயிடு. உனக்கு இந்த வேலை நிச்சயம் கிடைக்கணும். இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் கிடைச்சா பாப்போம். இல்லன்னா நீ வேலை செய்யற ஸ்போர்ட்ஸ் கம்பெனில உங்ககிட்டயே பியூனா வந்துடுறேன். ராதா, ராதா, அம்மா, எனக்கு இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் கிடைச்சிருக்கு. இனிமே நான் வெட்டி பையன் இல்ல. நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொன்ன மாத்திரம் கேட்காத மாதிரி இருந்துருவியே. அம்மா, ஏமா இப்படி இருக்க? உனக்கு என்னாச்சு? தங்கச்சிய போய் பாருப்பா. பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். ராதா, என்னமாச்சு? எங்கிட்ட சொல்லு ராதா. ராதா, அம்மா, மிஸ்டர் அசோக், ஐ எம் ரியலி சாரி. உங்க தங்கச்சி கற்பழிக்கப்பட்டிருக்கா. No. Impossible, I say. அவசரப்பட்டு ஏதோ சொல்லிட்டாதீங்க டாக்டர், ப்ளீஸ். அம்மா, இன்னைக்கு காலையில பேப்பர்ல யார் இப்படி செஞ்சிருப்பா? ராதா ஏன் இந்த படத்தை கிழிச்சிருக்கா? வெளிநாட்டு பயணம்,
பிரபல தொழிலதிபர் ஷா அவர்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பான் ஆகிய நாடுகளில் தன் வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்து வர வாழ்த்துகிறோம். இங்கனம் தொழில் நண்பர்கள். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொடுத்த உதவி நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லப்பா. ஏமா வரேங்க. வெளிநாடு போன அந்த ஷா என் கையில கிடைக்க மாட்டானான்னு வேட்ட நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்துச்சு. கோவாவில் அன்னைக்கு ஃபெரியில் அவனை பார்த்துட்டான். என் வெறிக்கு அவன் இரையாயிட்டான். என் தங்கச்சி அப்படித்தானே அவனுக்கு இரையானா? பாவம் உங்க தங்கச்சி. எங்க அப்பா செத்தப்ப கூட எல்லாரும் அழுதாங்க. ஆனா நான் மட்டும் அழுத. இன்னைக்கு செத்து போன ஒருத்தருக்காக நாளைக்கு சாக போற நான் ஏன் அழணும்னு மௌனமா இருந்துட்டேன். ஆனா என் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டான்னு தெரிஞ்சதும் துடிச்சு போயிட்டேன். அவளுக்காக நான் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கேன். எஸ். ஹே மீனா, பசி உயிர் போகுது. என்னால தாங்கவே முடியல. ஆமா, உனக்கு பசிக்கலையா? இது நாட்டு கட்டமா, உப்பு காட்டுல ஊர்ன உடம்பு. பசி பட்டினி இதெல்லாம் நம்ம கிட்ட ஆட்டு காட்ட முடியாதான். தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் எச்சில எத்தனை நாளைக்கு தான் முழுங்கிட்டு இருக்கிறது? உனக்கு இப்ப துண்ணணும் அவ்வளவுதானே. விட்டு தள்ள. இப்ப என்ன வேணும்? பிரியாணியா, பெசல் பாயாவா? ஏ மீனா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இருந்தாலும் கெட்டு போறதுக்கு இந்த கருவாட்டு முன்னுங்க வருது. இப்ப பாரு வேடிக்கைய. என்னடி மீனு குட்டி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வைரத்தை பத்தி சொல்லிட போறேன்டா. என்னது டாவா? உன்ன அப்ப சொல்ல மாட்டப்ப. டேய் பலராம், தானு சொன்னா என்ன பொறுத்துக்க கூடாதா? விஸ்கி ஜாஸ்தி ஆயிட்டா விஜயே நம்மள அப்படித்தானே கூப்பிடுவா. என்ன எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டு தொலை. ஆனா வைரத்தை பத்தி மட்டும் சொல்லிடு. அப்படி வா வைக்கி. வாழ எங்க ரெண்டு பேரையும் அவுத்து விட. அப்பால கோழி பிரியாணி பெசல் பாயா வாங்கி வாடா முண்டா. பல்ராம, பகுத்துல ஒண்ணு இல்லடா கண்ணா. இதுக்கு மேல பேசுனா சத்தம் வராது, வெறும் காத்துதான் வரும். வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்குவானோ? ஆமா பல்ராம், வைரத்தை பத்தி சொல்றதுக்கு தெம்பு வேணும்ல. நாம சாப்பிட வச்சிருக்கிறத குடுத்துருவோம். அது மட்டும் இல்லப்பா, நாங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் கீத்ரூம் போயிட்டு வந்துதான் சொல்ல முடியும். என்ன செஞ்சாலும் சொல்லி தொலைச்சா சரி. ஏன் நிக்கிறீங்க? முதல்ல இந்த கழுதையில அவுத்து விடுங்க. தண்ணி கூட ஐயா. Excuse me. சாப்பிட்டு தொலைச்சிட்டு இல்ல, இனிமேலாவது சொல்ல வைரம் எங்கன்னு. ஏடா சொல்றா? போஸ்ட் ஆபீஸ் ஆண்டா பேலஸ் ஹோட்டல் இருக்குதுல்ல, அங்க நிர்மல் கீராரு அவர் கையில தான் இருக்குது வைரமே. மீனா சொல்லிட்டாளா? அவ புத்திசாலி, உயிருக்கு பயந்து உண்மையை சொல்லிட்டா. ஓகே, நான் வைரங்களை எடுத்துட்டு எங்க வரணும்? நீ போலீஸ்காரன், உன்னை நாங்க நம்ப மாட்டோம். இப்ப மணி 4:25, கரெக்டா 4:30 மணிக்கு மண்டோவி போட் ஜெட்டி ரெஸ்டாரண்ட்க்கு வா. தட்ஸ் இம்பாசிபிள். இது 10 கிலோமீட்டர் இருக்க, 5 நிமிஷத்துல எப்படி போக முடியும்?
20 செகண்ட்ஸ் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. மீனாவும் பிரியாவும் உனக்கு வேண்டாமா? ஆல் ரைட். போட் ஜெட்டிக்கு போய் நான் என்ன செய்யணும்? அங்க எடப்பாக்குற ஒரு மிஷின் இருக்கு. அதுல கரெக்டா 4:30 மணிக்கு 10 பைசாவை போட்டா உனக்கு அடுத்த தகவல் கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். குட். எதிரில GD 680 நம்பர் இருக்கிற காருக்கு போ. கார்ல இருக்கிற டேப் ரெக்கார்டர்ல மத்த விவரங்கள் இருக்கும். குட் பாய். இப்ப இந்த காரை எடுத்துக்கிட்டு மாப்புசா ரோட்ல 10வது கிலோமீட்டர் கல்லுகிட்ட கரெக்டா இன்னும் 5 நிமிஷத்துல நீ வந்து சேரணும். அங்க வந்து ரோசி ரோசின்னு கூப்பிட்டினா அவ உனக்கு வழிகாட்டுவா. நிர்மல், 5 நிமிஷம்னா கரெக்டா 5 நிமிஷத்துல நீ அங்க இருக்கணும். 1 நிமிஷம் லேட் பண்ணினாலும் அது பிரியா மீனா உயிருக்கு ஆபத்தாயிடும். ஞாபகத்துல வச்சுக்க. ரோசி, வேறாவது டெல்மி, வேறாவது டெல்மி. அவங்க எங்க இருக்காங்க சொல்லு. வெயிட் அங்கிள். வெல்டன் அமர், ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு பழைய கோட்டை தெரியும். அங்க வர நம்ம சந்திக்கலாம். ஜானு உனக்கா காத்துட்டு இருக்கான். பாய். ஐ எம் வெரி சாரி ரோசி, வெரி சாரி. தேங்க்யூ. வந்துட்டியா? கமலா, பல்ராம், நிர்மலா கூட்டிகிட்டு வந்துட்டேன். அழைச்சிட்டு வா. ஃபாலோ மீ.
வச்சிருக்கியா? இதோ கொண்டு வந்திருக்கேன். உன்னை நம்ப மாட்டேன். ஜானி, பெட்டியை வாங்கி திறந்து பாரு. ஜி அசோக் குமார்.
இந்த உன் ஃபிளைட் டிக்கெட் பாம்பே டு ஹாங்காங் பை ஏர் இந்தியா. பட் இங்கிருந்து நான் பாம்பேக்கு எப்படி போவேன் அசோக்? அது நீ சொல்லலையே. சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு தூதுக்குழு வந்திருக்கு. அவங்களுக்கு நான் தான் செக்யூரிட்டி ஆபீசர். இதுக்கும் நான் பாம்பே போறதுக்கு என்ன சம்பந்தம் அசோக்? இருக்கு. அந்த வெளிநாட்டுக்காரங்க கோவாவில இருந்து ரோடு வழியா பாம்பே போறாங்க. அவங்களோட தனியா ஒரு பஸ்ல பத்திரிகைக்காரங்களும் போறாங்க. அவங்கள ஒருத்தியா நீயும் அதே பஸ்ல போற. அதுக்கான ஐடென்டி கார்டை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர். ஐ அம் வெரி ஹாப்பி. பட் நீ என் கூட வரலையா அசோக்? இல்ல ஷீலா, என்னால வர முடியாது. அதுவும் என் தங்கச்சியை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. அவ மட்டும் இல்லைன்னா நான் செஞ்ச குற்றத்துக்காக நான் என்னைக்கும் சரணடைஞ்சிருப்பேன். ஓகே அசோக், ஓகே. நான் எப்ப புறப்படணும்? கரெக்டா 6 மணிக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துரு. நான் போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். ஓகே? அசோக், என்ன அசோக் இப்பதான் புறப்பட்டு போனேன், அதுக்குள்ள வந்துட்டு மூ மூ மூ. அது எல்லாத்தையும் எடுத்து அது உள்ள போடு. போடு. Come on. Get up. Move. Move. don't behave like this. Shut up and get in. Okay, okay. ஏய், மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு காரை ஓட்டு, இல்ல உன் மூளை சிதறிடும். கோ ஸ்ட்ரைட். உண்மையை கொடு. ஓ, விஜி சொன்னது உன்னதானா? அப்போ விஜய கொலை செஞ்சது நீதான் இல்ல? நானேதான். நான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததால இப்போ எனக்கு வைரமும் கிடைச்சது, என் வஞ்சத்தை தீர்த்துக்க நீயும் கிடைச்சிட்ட. சீக்கிரமா போ. இதான் சார் ஷாக் கடத்திட்டு வந்த வைரங்கள். யூ ஆர் கிரேட். அவசரப்படாதீங்க சார், இன்னும் இருக்கு. கான்ஸ்டபிள், இவர் யார் நிர்மல்? சார்
இஸ் பல்ராம். நேபாள மியூசியத்தை சேர்ந்த இந்த வைரங்களை ஷா பல்ராம், இவங்க கோஷ்டியை சேர்ந்த விஜய், ஜானி இவங்க 4 பேரும் கூட்டு சேர்ந்து தேடி இருக்காங்க. Then what happened to Johnny? ஜானி இங்கதான் எங்கேயோ இருக்கான் சார். அவனை கொண்டு வரது கஷ்டம் இல்ல. ஓ, வைரங்களை இவங்கிட்ட இருந்து தான் கைப்பற்றினீங்களா? நோ சார். கான்ஸ்டபிள், சார் இவதான் ஷீலா. ஷீலா? My God. மீனா பிரியா மாதிரி இவ்வளவு இருக்காளே. Who is she? சார், ஷா கிட்ட வைரங்களை திருநதும் இந்த ஷீலா தான். விஜயை கொலை செஞ்சதும் இவதான். இவ்வளவு மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினால மீனாவும் பிரியாவும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க இல்ல? ஆமா நிர்மல், ஷாவை கொன்னதும் இவதானே? இல்ல சார், ஷாவை கொலை செஞ்சது ஐ எம் சாரி டு சே திஸ் மிஸ்டர் ஜி அசோக் குமார். What? அசோக் குமார் ஒரு கிரிமினலா? அன்பார்ச்சுனேட்லி எஸ் சார். ஷா வச்சிருந்த வைரத்தை திருட போனவர் ஷீலா, தன்னுடைய தங்கச்சியை கற்பழிச்ச ஷாவை பழிவாங்க போனவர் அசோக். 2 பேரும் ஷா ரூம்ல சந்திச்சாங்க. இதெல்லாம் ஷீலா தான் என்கிட்ட சொன்னா சார். ஷீலா, நிர்மல் சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற? Excuse me. Can I have a cigarette? Sure. Oh, thank you. Sir, Miss Nirmal is right. எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு இல்லையா சார்? Like this. என்னோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். எங்கேயோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து கடைசியில இந்த கோவாவுக்கு வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. பட் இப்ப இந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை கொண்டு போய் லாக்கப்ல வைங்க. மிஸ்டர் நிர்மல், நவ் என்ன சார், எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன இருக்கு? இல்ல மிஸ்டர் நிர்மல், இனிமேதான் எல்லாமே இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஒரு தூதுக்குழுவுக்கு இன்ஸ்பெக்டர் அசோக பாதுகாப்பு அதிகாரியா அனுப்பியிருக்கேன். மிஸ்டர் நிர்மல், நாம உடனே போய் அவரை அரெஸ்ட் பண்ணோம். நோ டைம் டு லூஸ். எஸ் சார், கம் ஆன், ஹரி அப். ஹலோ, அங்க இன்ஸ்பெக்டர் அசோக் குமார் இருக்காருங்களா? साहब, आपका फोन आया. यस यस, इंस्पेक्टर अशोक स्पीकिंग. சார், நான் தான் கான்ஸ்டபிள் பிரசாத் பேசுறேன் சார். நீங்க ஷாவை கொலை பண்ணிட்டதா நிர்மல் குமார் வந்து ஐயா கிட்ட சொல்லிட்டாரு. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க சார். ஓ, இங்க வராங்களா? அது மட்டும் இல்ல சார், பல்ராம்ங்கிற வரையும் ஷீலாங்கிற வரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க போனை வச்சிடுங்க. ஜானி, பயப்படாது. இப்ப நான் உன் ஃப்ரெண்டு பல்ராம் அரெஸ்ட் பண்ண. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? டோன்ட் வரி, நான் சொல்ற மாதிரி கேளு. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். உங்களை ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர சொல்லி டிஎஸ்பி போன் பண்ணிருக்காரு. ஆட சார். வெயிட், துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு போங்க. உங்களுக்கு பதில் வேற கான்ஸ்டபிள்ஸ் வராங்க, அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே ஓகே. ரைட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிற நம்முடைய அரசாங்க விருந்தினர்களுக்காக மிஸ் பிரியா அண்ட் பார்ட்டி உண்மை காதல்ங்கிற ஒரு புதுமையான நடன நிகழ்ச்சியை அரங்கிட்டு போறாங்க.
விண்ணை தொட்டவன் கண்ணெதிரில் அழைக்கையில் பெண்ணழகும் கூட வருமோ? கட்டிக்கொண்டரோ கட்டழகும் மெட்டழகும் கிட்ட வர பட்டு கிளி வட்டமிடுமோ? அந்தரத்தில் வந்தவனை குந்தரத்து வாலிபனை மந்திரத்தில் கட்டிவிடுமோ? துன்பமே ஓடிப்போ, இன்பமே தேடி வா. துன்பமே ஓடிப்போ, இன்பமே தேடி வா. முத்தமீட சத்தமீட மொட்டு வீட கட்டு வீட நெஞ்சமேனும் மஞ்சமில்லையே? துன்பமே ஓடிப்போ, இன்பமே தேடி வா. துன்பமே ஓடிப்போ, இன்பமே தேடி வா. All you people move out! Just move! Move, I say! Move! Hey, what's going on down here? Just keep quiet or I blow your head off. ஜானி, போலீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ இவங்களை பாத்துக்கோ. ஜாக்கிரதை. என்ன நிர்மல், நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கே. ஆமா சார், எதுக்கும் நான் பார்த்துட்டு வரேன் சார். Stay there! DSP மட்டும் உள்ள வரலாம். சார், டோன்ட் வரி. அசோக், என்ன இது? ஏன் இவங்களை இப்படி துப்பாக்கி முனையில் வச்சிருக்கேன்? DSP சார், ஏன் எதுக்குங்கிற கேள்விக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்காதீங்க. எங்க மேல ஒரு தூசு பட்டா கூட இவங்களெல்லாம் துப்பாக்கி கொண்டு தொலைச்சிடும். அவசரப்பட்டு இவங்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்துறாது. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க போலாம். மிஸ்டர் நிர்மல், உள்ள நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்த விருந்தாளிங்களை அவன் துப்பாக்கி முனையில வச்சிருக்கான். என் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட ஜானி அவங்களை சுட்டு கொன்னுடுவான். அசோக், திஸ் இஸ் ரெடிகுலஸ். உள்ள இருக்கவங்க நம்முடைய விருந்தாளிங்க. அவங்களை நாம காப்பாற்ற முடியலன்னா அது நம்முடைய நாட்டை கௌரவ பிரச்சனை ஆயிடும். நீ ஒரு போலீஸ் ஆபீசர், இப்படி நடக்கிறது உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க புத்திசாலிங்க. இப்ப நான் சொல்றத நீங்க செய்றீங்க. என் தங்கச்சி ராதாவை மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வரீங்க. அப்படி அழைச்சிட்டு வரலன்னா என்ன செய்வேன்? ஓ,
உங்க தங்கச்சி அழைச்சிட்டு வர நான் ஏற்பாடு செய்யறேன். என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில இருந்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்க. ஐ திங்க் அவ இப்ப வந்துருவா. அதே மாதிரி எனக்கும் பலராமுக்கும் வைரங்கள் வேணும். வைரங்களா? அத நாம எப்படி கேக்குறது? உங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. நீ கேக்குறியா இல்ல நான் போய் கேட்கட்டுமா? நானே கேக்குறேன். முதல்ல ராதா வரட்டும். Come on. இன்னொரு விஷயம், பல்ராம் ஷீலா இவங்களை விடுதலை செஞ்சு இங்க அழைச்சிட்டு வரணும் வைரங்களோட. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஓகே, இட் வில் பி டன். 5 நிமிஷம் டைம் தரேன். 5 minutes. அதுக்குள்ள அவங்க வந்தாகணும். ஓகே சார், அவங்கள கூட்டிட்டு வர நானே ஏற்பாடு செய்றேன். ஓகே, நீயே போ. பி கேர்ஃபுல் சார், நான் இப்போ வந்துடுறேன். அசோக், என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். பல்ராமும் ஷீலாவும் இப்ப வந்துருவாங்க. நீ கேட்ட வைரங்களும் வந்துரும். அவங்க வந்ததும் என்ன செய்ய போறோங்கிறத முடிவு செய்ய. வெல் டன், வெல் டன், வெரி வெல். பல்ராம் ஷீலா ஏன் இன்னும் வரல? அசோக், நானே பசங்கள போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க எந்த நிமிஷத்துல இங்க வரலாம். வைரத்தை கொடு. நீ பாத்துக்க. யாராவது கிட்ட வர முயற்சி பண்ணா ஷூட் பண்ணிடு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த நாட்டை விட்டே போறோம். எந்த நாடு? ஹாங்காங் மாதிரி ஒரு பாதுகாப்பான நாட்டுக்கு. எப்படி போக போறோம்னு சொல்லலையே. நமக்கு தனியா ஒரு விமானத்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லி அதுல தப்பிச்சு போயிடுவான். இது நடக்கக்கூடிய காரியம் நினைக்கிறீங்களா? நீ போய் கேளு. இப்ப நாம எதை கேட்டாலும் அவங்க செஞ்சே ஆகணும். அது அவங்க தலைவிதி. இல்ல, இது ஏன் தலைவிதி. சார், at last நாங்க இந்த இடத்தை விட்டு போக முடிவு செஞ்சுட்டோம். ரொம்ப சந்தோஷம் அசோக். உனக்கு நாங்க என்ன ஏற்பாடு செய்யணும் சொல்லு, உடனே செய்யறோம். எஸ், நாங்க இந்த நாட்டை விட்டே போக முடிவு செஞ்சுட்டோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு ஒரு தனி விமானம் ஏற்பாடு செய்யணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தனியார் விமானம் ஏற்பாடு செய்யறது நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னதுதான். 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள முடிவு செஞ்சுக்குங்க. இன்னொரு நிபந்தனை, முதல்ல இங்க இருக்கிற எல்லா போலீஸும் கிளியர் ஆகும். ஒருத்தர் கூட இருக்க கூடாது. ஆல் போலீஸ் கிளியர். இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. Nirbal, you can also go. Ashok, you are lucky. With great difficulty, நீ கேட்டபடி ஒரு தனி விமானம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மைண்ட் யூ, ஏர்போர்ட்டுக்கு நாங்க போய் சேர்ற வரைக்கும் உங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவு ஏற்படக்கூடாது. ஐ ப்ராமிஸ். ஏற்படாது. ஏன் அசோக், இப்போது நீ இவங்களை விடுதலை செய்யலாமே? நோ சார், நாங்க விமானத்துக்குள்ள பத்திரமா போய் சேர்ந்த பிறகுதான் இவங்களை எங்க பிடியிலிருந்து விடுவோம். Am I right? இட்ஸ் ஆல் ரைட். அப்படியே செய். பல்ராம், ஜானி,
துப்பாக்கி எடுத்துக்கங்க, நம்ம புறப்படலாம். ஏர்போர்ட் செக்யூரிட்டி? எஸ் சார். யார் பேசுறது? இன்ஸ்பெக்டர் கவுட ஸ்பீக்கிங் சார். தனி விமானத்துல போறதுக்காக 2 அம்பாசிடர் கார் ஒரு ஜீப் வந்துகிட்டு இருக்கு, அவங்களை அலோ பண்ணு. எஸ் சார். ஆர்டர் சார். மேடம், நீங்க எங்க இருங்க, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். வெளிநாட்டு விருந்தாளிகளை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இன்ஸ்பெக்டர், ஆல் கான்ஸ்டபிள்ஸ் அவுட். आउट आई से। कांस्टेबल जगह छोड़ दो। बलराम, जॉनी, அசோக், இவங்கெல்லாம் விட்டுலாமே. அவசரப்படாதீங்க. முதல்ல பிளைட்ல போலீஸ் இருக்காங்களா நான் செக் பண்ணிட்டு வரேன். அசோக், நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். நல்லா பாத்துட்டேன். இந்த விமானத்தை ஓட்டுறவரை தவிர வேற யாருமே இல்ல. ரைட், இப்ப உங்களை விட்டுலாம். ஷீலா, பைலட் கிட்ட விமானத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. கேப்டன், விமானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷீலா? இடியட், நான் ஷீலா இல்லடா, டிஸ்கோ டான்ஸ் பிரியா. பல்ராமையும் ஷீலாவையும் நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேனே, அது ஏன் இப்ப புரியுதா? இதுக்குதான். ஒண்ணு மட்டும் புரியுது, crime doesn't pay. டோன்ட் வரி அசோக், அவ இனிமே ஏன் தங்கச்சி. நிர்மல், ஒண்ணு நான் மறக்க மாட்டேன். Constables, take them. Take them. Congratulations, Nirmal. You have done a good job. Thank you, sir. Miss Priya, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். मका सोडू तो असो नका मकाचा गणवारा मका सोडतो असो नका